உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பாஜக அமைச்சர் என்பதை மறந்துவிட்டு காங்கிரஸ் அமைச்சர் போல் நடந்து கொள்வதாக சாய் சரவணகுமார் விமர்சனம் செய்துள்ளார். புதுச்சேரி சட்டசபையில் செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார், புதுச்சேரியில் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து உள்ளது, நடவடிக்கை எடுக்க வேண்டிய உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பாஜக அமைச்சர் என்பதை மறந்துவிட்டு காங்கிரஸ் கட்சி அமைச்சர் போன்று நடந்து கொள்வதாக கடுமையாக விமர்சித்தார். குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களை பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் என்ற முறையில் கண்டிக்க வேண்டுமென்று வலியுறுத்திய சாய் சரவணகுமார், தமிழகம் உள்ளிட்ட மற்ற மாநிலங்களில் மட்டும்தான் துப்பாக்கி இருக்கிறதா, புதுச்சேரி போலீஸ் என்ன தீபாவளி துப்பாக்கியா வைத்திருக்கிறார்கள் எனவும் கேள்வி எழுப்பினார். இவரே இத்தனை ஆண்டு காலம் அமைச்சரா இருந்தவர், ஒரு அமைச்சர் பேசலாமா? அமைச்சர் எங்க பேசணும்னா அமைச்சர் கேபினெட்ல தான் பேசணும். அமைச்சர் எங்க பேசணும்னா அமைச்சர் நோட்டிங்ல தான் பேசணும். எம்எல்ஏக்கள் கேள்வி கேட்பாங்க, அமைச்சர்கள் அந்த கேள்வியை கூட்டு அதிகாரிகளை கூட்டு அதை நிவர்த்தி பண்ணி கொடுப்பாங்க. இதுதான் குட் கவர்னன்ஸ், நல்லாட்சி. அப்படி இருக்கணும் செயல்பாடு. அதை விட்டுட்டு ஏன் அமைச்சர் பேசல? அன்னைக்கு மின்துறையை தனியார் மயமாக்கும் போதுன்னு சொல்லும்போது மின்துறையை எதுக்காக தனியார் மயமாக்குங்க? இதே ராஜீவ் வர்மா சீஃப் செக்ரட்டரி கர்நாடகா எசென்சியல் கவர்மெண்ட் ஆக்ட் போனது, எங்க மக்களுக்கு இந்த ஆக்ட் எல்லாம் இங்க தேவை கிடையாது, எங்க மக்களை காப்பாற்றுறதுக்கு எங்க முதலமைச்சர் பேசினா போதும், எங்களுடைய பாரத பிரதமர் பேசினா போதும், நீங்க எது தடை வேணும்னு சொல்லிட்டு என்ன எல்லா இடத்துல என்ன ஃபாலோ பண்ணிருக்காங்களோ அதே மெத்தட் 51-49 நான் அன்னைக்கு போராடி அந்த இடத்துல முதலமைச்சர்கிட்டையும் பேசி அன்னைக்கு அதை வாங்கி கொடுத்தேன். ஏன் அந்த மாதிரி? அப்போ அமைச்சர் எங்க பேசணுமோ அமைச்சர் அங்கதான் பேச முடியும். எம்எல்ஏ நான் எது வேணாலும் பேசலாம்.